Hey guys, welcome to The Godwin Show. So hey guys, இன்னைக்கு நம்ம என்ன டீசர் ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் 2 டீசர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த யாஸ்ராஜ் ஸ்பை யூனிவர்ஸோட 6வது படம் இது. I'm not a huge fan of யாஸ்ராஜ் ஸ்பை யூனிவர்ஸ். எனக்கு ஒரு 2 படம் தான் பார்த்துருக்கேன். எக்ஸா டைகர் பார்த்துருக்கேன், சல்மான் கான் சாரோட படம். அதுக்கப்புறம் வந்து வார் 1 பார்த்துருக்கேன். எனக்கு வார் 1 வந்து அந்த ஸ்டோரி லைனாக இருக்கட்டும் இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அங்கங்கே சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த படம் ஓவராலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 years பேக்கே தே கேவ் அனௌன்ஸ்மெண்ட் தட் 2025 இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வார் 2 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அப்போவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து கேஸ்ட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் தான் ஜூனியர் என்டிஆர் சார் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரியலி எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் தான் ஜூனியர் என்டிஆர் சார் உள்ள வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அதான் சொன்ன மாதிரி தான். ரித்திக் ரோஷன் சார் இருக்காரு, என்னோட ஃபேவரட் அவர். நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் என்டிஆர் சார் இருக்காரு, கேரா துவானி மேம் இருக்காங்க. அப்புறம் இன்னும் சில நடிகர்கள் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஹிடனாகவே வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க டீசர் ரியாக்ட் பண்ணிடுவோம். ஜூனியர் என்டிஆர் சார் வாய்ஸு. ஓ கபீர். ஓ மை காட், செம்ம ஸ்டண்ட்டுங்க. வில்லனா இவரு? வில்லன் மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க கிரனேட்ஸ் சுத்துறாங்க. ஓ காட், செம்மையா இருக்குங்க. Get ready for war. வா, செம்மையா இருக்காருங்க. சிலுக்குது இவர் பார்த்தவனே. செம்ம விஷுவல். இண்டிபெண்டன்ஸ் டே ரிலீஸ் பண்ணோம். ஓ மை காட், விஷுவல் செம்மையா இருக்கு. ஓ மை காட், நைஸ். ஸ்டண்ட் செம்மையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நைஸ், ரியலி நைஸ். வார் 2 14th August. ஓகே, ரியலி நைஸ். அதான் சொன்ன மாதிரி தாங்க. அவங்க யாஸ்ராஜ் ஸ்பை நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்க ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஒரு படங்களுக்குமே தேர் கெட்டிங் பிகர் அண்ட் பிகர். ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், அவங்க அந்த ஜூனியர் என்டிஆர் சாரோட போர்ட்ரே பண்ண விதம், அவர் நடந்து வரும்போது இந்த பின்னாடி இந்த ஃபயர் மாதிரி பற்றிட்டு இருக்கோம்ல, அது அந்த ஃப்ரேம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கிளாஸாக இருந்துச்சு. அண்ட் ரித்திக் ரோஷன் சார் எனக்கு செம்மையாக இருக்காருங்க லுக்கு. இந்த கபீர் அந்த வார் 1 அந்த லுக்கோட இது சூப்பராக இருக்குது, ஃபுல் பியர்டட் லுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த உல்ஃபுட் நடந்து வர சீனாக இருக்கட்டும், செம்மையாக இருக்காருங்க, கிளாஸாக இருக்கார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கேரா துவானி மேம் காமிச்சிருக்காங்க ஒரு சீனில். ஸோ சில சீன்ஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள் அந்த சீன் வந்து ரிப்பீட்டேட்டிவான மாதிரி இருக்குது. அண்ட் எனக்கு இவங்க தே கெட்டிங் இட் பிகர் அண்ட் பிகரில் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அண்ட் இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் தான் நினைக்கிறேன். அவங்க 10 படங்கள் தாண்டி போயிட்டுருக்கேன். இப்போ லாஸ்ட் படம் 11வது பார்ட் வரப்போகுது. அதே மாதிரி தான் இவங்க போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் வெண்டு கிடையாது. இதுக்கப்புறம் மேகப்பட்ட படங்கள் இருக்குது. ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் விரைஞ்சு கொண்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல். மொத்த ஸ்பையுமே வச்சு இந்த சில விஷயங்கள் டெரரிசம்லாம் அடக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க போல். இதுக்கப்புறம் ஆல்ஃபான்னு ஒரு படம் வரப்போகுது. அது வந்து முதல் தடவையாக ஃபீமேல் லீட் யூஸ் பண்ணுறாங்க அந்த படத்தில். ஆலியா பட் மேம் தான் பண்ணுறாங்க அதை. அதுக்கப்புறம் வந்து பத்தான் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பத்தான் vs டைகர்னு ஒரு படமே அவங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பத்தான் vs டைகர்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக அவங்க வந்து நார்த் சைடை நல்லா கவர் பண்ணிட்டாங்க. இந்த வசூலாக இருக்கட்டும், இப்போது அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 5 படம் ரிலீஸ் பண்ணாங்க. 5 படத்தை சேர்த்துமே பார்த்தீங்கன்னா ஒரு 2900 crores அதிலே வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு அவங்க ஃபுல்லாக நார்த் சைடு வந்து நல்லா அவங்க சப்போர்ட் கெயின் பண்ணிட்டாங்க. தே ஃபெயில் டு கெயின் த சப்போர்ட் இன் சவுத் சைட். சவுத் சைட் பெருசாக இந்த படங்களுக்கு சப்போர்ட் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் அவங்க ஜூனியர் என்டிஆர் சார் உள்ள எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் would be the reason. எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லாவே இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸ்டோரி லைனில் எந்த லாஜிக் மிஸ்டேக்ஸும் இல்லாமல், இதுக்கு ப்ரீவியஸ் பார்ட்டோட லூப் ஹோல்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது லாஜிக் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சூப்பராக பண்ணாங்கனாலே திஸ் யூனிவர்ஸ் வில் கெட் பிகர் அண்ட் கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். டீசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க.
இண்டிபெண்டன்ஸ் டே August 14 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐம் வெரி eager டு வாட்ச். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.